விஜய ஒரு பிரபலமிக்க நடிகரா சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஓட்டு போடுறவங்க தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கான். தேர்தல் நெருங்க நெருங்க அவர் நீங்க சொன்ன அடையாளத்தோடு கொண்டு போய் நிறுத்துறாங்கன்னா பின்னாடி பிஜேபி இருக்குன்னு அர்த்தம், அல்லது திமுகவுக்கு எதிரான ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு அர்த்தம். அப்கோர்ஸ் அது பிஜேபியா தான் இருக்க முடியும். ஸோ சிறுபான்மையினர் நீ கொஞ்சம் பிரிச்சுட்டு போ, அங்கே போற எங்களுக்கும் வரப்போறது இல்லை, அங்கே போறதை நீ பிரிச்சு எடுத்துட்டு போ, உனக்கு பிரயோஜனம் இல்லாட்டியும் பரவாயில்லன்னு அப்படி ஒரு கணக்கு இருக்கலாம். இல்ல அமித்ஷாவுடைய சோசியல் இன்ஜினியரிங்கே உத்தரப்பிரதேசத்துல இருந்து எல்லா இடத்துலயும் இதான், எங்களுக்கு முஸ்லீம் ஓட்டு வராது ஆனா காங்கிரஸ்க்கு போக கூடாது, அங்க ஓவைசியை வச்சு இறக்கி விட்டு எல்லா வேலையும் பண்ணாங்க. ஒரு நேரத்துல களத்துக்கு வரும்ன்ற வந்த பிறகு விமர்சிக்கல. இப்பவே போய் விஜய் பண்ணலையா? அதை தாண்டி விஜய் இப்ப விமர்சிக்க வேண்டான்னு பாக்குறேன். நம்ம கிட்ட என்ன ஆதாயம்? இது ஒரு யூகம் தானே. அதாவது பல மாநிலங்களில் நிரூபிக்கப்பட்ட தியரி, பிஜேபி கையில் எடுத்த தியரி. இது அரசியல ஓரளவு புரிஞ்சவங்களுக்கு தெரியும். சிறுபான்மையினர் வாக்கு என்ன சொன்னேன், 100 பேர்ல கிறிஸ்தவர் இஸ்லாமியர் 100 பேர் இருக்காங்கன்னா அண்ணாதிமுக 5 பேர் தான் போட வாய்ப்பு இருக்கு. 95 பேர்ல 90 பேர் எங்க போடுவான்? திமுகவுக்கு தான் போடுவான். அந்த 90 70 குறை 60 குறை கேட்கறதுக்கு என்ன பண்றது? இன்னொரு மைனாரிட்டியை கொண்டு போய் நிறுத்துவோம்.